இந்தியாவிற்கு 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் மற்றும் அவரது மனைவிக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசு விருந்து அளித்தார். இந்த நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்போது உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, கொரிய போரின் போது இந்தியா வழங்கிய மனிதாபிமான உதவி முதல் இன்று வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் விரிவடைந்து வரும் ஒத்துழைப்பு வரை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கூட்டணியாக உருவெடுத்துள்ளதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பின்னர் உரையாற்றிய அதிபர் லீ ஜே மியூங், இந்தியாவும் தென்கொரியாவும் ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி ஒன்றிணைந்து பயணிக்கும் பரஸ்பர நலம் சார்ந்த கூட்டாளிகளாக மாறியுள்ளன என்று குறிப்பிட்டார். மேலும் பிரதமர் மோடியின் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் இந்தியா பொற்காலத்தை நோக்கி முன்னேறி வருவதாக தெரிவித்த அவர், இந்தியாவின் இந்த லட்சிய கனவை நனவாக்குவதில் தென்கொரியா மிகவும் நம்பகமான மற்றும் உறுதியான கூட்டாளியாக விளங்கும் என்று தெரிவித்தார்.